அக்கா, கல்யாணம் நின்னு போனது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா யாரோ உன்னை பத்தி சொன்னதை கேட்டு அந்த மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்தினதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணலாமா சொல்லு? யாரோ என்னடி யாரோ? இதெல்லாம் அந்த அம்மாவோட அப்பா பண்ற வேலைதான். இப்படி சொல்லிட்டு தானே அவரை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன்னு கிளம்பி போனேன். என்னாச்சு அங்க? அவர்கிட்ட கேட்டா அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்றாரு. செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் தப்பு செஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா? அவர்தான் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? நீ கேக்குறங்கிறதுக்காக செய்யாத தப்பையெல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்க முடியுமா என்ன? இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல என்ன பத்தி விசாரிச்சிருந்தா கூட பொறாமையில நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஏதாச்சும் சொல்லிருக்கலாம். ஆனா இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்கன்னா அது அந்த அம்மாவோட குடும்பம் மட்டும்தான். அப்ப அவங்க தானே மாப்பிள்ளை வீட்டுல என்ன பத்தி தப்பா சொல்லிருக்கணும். இத போய் கேட்டா அவர் எப்படி இல்லங்கிறாரு? ஒருவேளை அவர் இல்லன்னா வேற யாரு பண்ணிருப்பான்னு யோசிச்சா நீ ஏதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசினியா? ஒருவேளை இதெல்லாம் உன் வேலையோ? ஏய் ஏய், என்னடி பேசுற நீ? என் பொண்ண பத்தி நானே யார்கிட்டயாவது தப்பா பேசுவேனா? நீதான் ஏற்கனவே ஒரு தடவை பேசிருக்கியே. நீயும் அம்மாவோட அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு நான் பார்த்த மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க. இப்போ அவரு எதுவுமே பண்ணலங்கிறாருன்னா ஒருவேளை இது உன் வேலையா இருக்குமோன்னு தான் கேட்டேன். ஒரு தடவை நான் அப்படி பேசினதுக்கே நீ என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட. இதுல திரும்பவும் நான் போய் இப்படி எல்லாம் பேசுவேனா? சத்தியமா நான் எதுவும் பண்ணவே இல்லடி. வேற யாரோ தான் இப்படி எல்லாம் உன்னை பத்தி சொல்லிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இதுல நீ விஜய் தம்பிய வேற தப்பா நினைச்சிட்ட. இப்பவும் உனக்கு அவரை பத்தி நான் தப்பா நினைச்சதுதான் கஷ்டமா இருக்கு. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல? நீங்க யாருமே இந்த கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையடி. எங்க பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ண. அப்படி இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நின்னு போனதுல எங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது சொல்லு? சரி, அப்புறம் ஏன் கார்த்திக் வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போனப்போ நீ பதறி போயிட்ட?